அமெரிக்கா தனது நட்பு நாடான பாகிஸ்தானின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அந்நாட்டு பிரதமரை பதவியிலிருந்து நீக்கியதற்கான ஆவணங்கள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தின. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் தனது பதவியை இழந்தார். அப்போது அவர் பதவி இழந்ததற்கு அமெரிக்காவின் ரகசிய சதிதான் காரணம் என்று அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நிகழ்வுக்கு பின்னர் இம்ரான்கானின் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டதோடு ஊழல் புகாரில் இம்ரான்கான் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் பின்னணியில் அமெரிக்காவின் தலையீடு இருந்ததை காட்டும் ஆவணங்களை டிராப் சைட் என்ற அமெரிக்க புலனாய்வு ஊடகம் வெளியிட்டு அதிர வைத்துள்ளது. அந்த ஆவணங்களில் அமெரிக்காவிற்கான பாகிஸ்தான் தூதர் ஆசாத் மஜித் கானுக்கும் யுஎஸ் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி டொனால்ட் லூவிற்கும் இடையே நடைபெற்ற ரகசிய உரையாடல் பதிவாகியுள்ளது. அதில் யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தபோது இம்ரான்கான் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டது மற்றும் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் நடுநிலை வகித்தது குறித்து அமெரிக்கா கடும் அதிருப்தியில் இருந்தது தெரியவந்துள்ளது. அதோடு இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அமெரிக்கா பாகிஸ்தானின் செயல்களை மன்னிக்கும் என்றும் அப்படி நடைபெறாவிட்டால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவால் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் என்றும் டொனால்ட் லூ மிரட்டல் விடுத்தது அதில் பதிவாகியுள்ளது. அதோடு இம்ரான்கான் நீக்கப்பட்டதற்கு பிறகு பொறுப்பேற்ற புதிய பாகிஸ்தான் அரசு அமெரிக்காவின் விருப்பத்துக்கு ஏற்ப யுக்ரைன் போருக்காக ஆயுதங்களை விநியோகம் செய்ய தொடங்கியது என்றும் இதற்கு பிரதிபலனாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி பாகிஸ்தானுக்கு கிடைத்ததாகவும் டிராப் சைட் வெளியிட்ட அறிக்கை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக வெளிவந்துள்ள இந்த அறிக்கை பாகிஸ்தானில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின.